வணக்கம். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது வி. விஷ்ணுராஜ். முதலில் கல்வி செய்திகளை பார்க்கலாம். ஐஐடியில் நடைபெற்ற வளாக நேர்காணலில் குறைந்த அளவு ஆட்களை தனியார் நிறுவனங்கள் தேர்வு செய்துள்ளன. சென்னை ஐஐடியில் கடந்த 1ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை வளாக நேர்காணல் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட தனியார் நிறுவனங்கள் பங்கேற்றன. 1350 மாணவர்கள் நேர்காணலில் பங்கேற்றனர். இதிலிருந்து 800க்கும் மேற்பட்ட மாணவர்களை நிறுவனங்கள் தேர்வு செய்தன. மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படித்தவர்களையே தனியார் நிறுவனங்கள் தேர்வு செய்தன. ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்தவர்களை தேர்வு செய்ய நிறுவனங்கள் ஆர்வம் காட்டவில்லை. ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி, சர்வதேச பொருளாதார சரிவு ஆகியவற்றின் காரணமாக ஆட்கள் தேர்வில் மந்த நிலை நிலவியது. எனினும் அமெரிக்காவை சேர்ந்த சில தனியார் நிறுவனங்கள் 1 கோடிக்கும் அதிகமாக சம்பளம் கொடுத்து 2 மாணவர்களை தேர்வு செய்தது குறிப்பிடத்தக்கது. Our education system is designed like that. We focus on the the mark. People, if you see, they are lacking in the general soft skills. People are lacking in their soft skills, and the method for utilizing their inherent properties is not there. எளிமையான முறையில் ஆங்கிலம் கற்பது குறித்து தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சென்னை தீநகர் ராமகிருஷ்ணா மிஷன் ஆசிரமத்தின் ஆங்கில பயிற்சியாளர் திரு எஸ். கணேசன் அவர்கள் எடுக்கும் பாடத்தை இப்போது பார்க்கலாம். ப்ரோக்ராம் நீங்க பாக்குறீங்க, நிறைய விஷயங்கள் கத்துக்கிறீங்க. நிறைய பேர் போன் பண்ணி கூட சொல்றாங்க, இந்த ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்கு சார், தொடர்ச்சி அது மாதிரி நடத்துங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நாங்க பேசிட்டே போறோம், நீங்களும் கேட்டுட்டே இருக்கிறீங்க. நல்லா இருக்குதுன்னு ரசிச்சுட்டு அதோட விட்டுறாதீங்க. அந்த ப்ரோக்ராம்ல நீங்க கத்துக்கிட்ட விஷயத்த உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்க நெய்பர்ஸ் கிட்ட, உங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட, உங்க ஃப்ரெண்டோட நெய்பரோட ரிலேட்டிவோட ஃப்ரெண்டு யாரா இருந்தா பேசுங்க, பேசி பழகுங்க. நான் முதல் ப்ரோக்ராம்ல உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த திங்கிங் ப்ராசஸ் வந்தாதான் உங்களால நல்ல இங்கிலீஷ் பேச முடியும். அந்த திங்கிங் ப்ராசஸ்னா என்ன? நம்ம மனசுல வரக்கூடிய தாட்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல வரணும், தாய்மொழியில தான் வரும், இயற்கை. ஆனால் அதை கொஞ்சம் மாத்தி பாருங்க. இங்கிலீஷ்ல சாதாரணமா நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள் ஆம், இஸ், வாஸ், ஆர், வேர் போன ப்ரோக்ராம் சொன்னல, அதை வச்சு ஒரு 10 சென்டென்ஸ் பண்ணுங்க. 3 சென்டென்ஸ் ஃபார்மேஷன் சொன்னல. ஹி இஸ் எ டாக்டர், he is fat, he is practicing at T Nagar 3 சென்டென்ஸ் சொன்னேன். அது மாதிரி நீங்க ஒரு 300 சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க, நிச்சயமா வரும். வராம இருக்கவே இருக்காது. அவ்வளவு சுலபமான வழியில தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். அப்ப போன கிளாஸ்ல the be form of verb பத்தி நம்ம பார்த்தோம். அதனுடைய தொடர்பு உடைய இன்னொரு auxiliary verb அப்படின்றது have form of verb. இந்த have form of verbக்கு இன்னொரு ஃபார்ம் இருக்கு, அதுக்கு பேர் has. இது ரெண்டுக்கும் பாஸ்ட் டென்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா had. haveம் hasம் பிரசன்ட் டென்ஸ், had என்பது பாஸ்ட் டென்ஸ். அப்ப இந்த have form of verb எப்படி யூஸ் பண்ணி சென்டென்ஸ்ல பேசணும் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்க இன்டர்வியூக்கு போறீங்க, இன்டர்வியூல நீங்க உங்களை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ண சொல்றாங்க. அப்ப I am so and so, I have studiedன்றீங்க, I have studiedன்றீங்க, I have a brother அப்படின்னு சொல்றீங்க. I have a brother அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்? அதுக்கு தமிழ்ல எனக்கு நான் ஒரு சகோதரனை பெற்றிருக்கிறேன், தூய தமிழ்ல எனக்கு ஒரு பிரதர் இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். அப்ப I have. அப்ப இந்த have எப்ப யூஸ் பண்றது, has எப்ப யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் பிரசன்ட் டென்ஸ் வந்தா வெர்ப்ல எஸ் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கிறேன். அதே ரூல் தான் இப்பவும் அப்ளிகபிள் ஆக போகுது. தேர்ட் பர்சன் பிரசன்ட் டென்ஸ் சிங்குலர் இது 3 சேர்ந்து வரும் பொழுது நீங்க ஹேஸ் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் ப்ளூரல் வரும் பொழுது நீங்க ஹேவ் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். பாருங்க, நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. I have a bungalow, I have a car, I have a bike, I have. You have a sister, you have 2 arms, you have a beautiful wife. அப்போ நாம சொல்லும் பொழுது நாம have போட்டு சொல்றோம். I போடும்போது have சொல்றேன், you சொல்லும் போது have சொல்றேன். ஆனா he have a house சொல்ல முடியாது. ஏன்? he என்பது third person singular. present tense சொல்லும் போது he has a girlfriend அப்படின்னு சொல்றோம். he has a bungalow, he has an estate in Kodaikanal
அப்போ ஹீன்னு சொல்லும் பொழுது ஏன் தேர்ட் பர்சன் சிங்குலர், அதை பிரசன்ட் டென்ஸ்ல சொல்றேன். ஹேவ் போட்டு பேசக்கூடாது, ஹேஸ் போட்டு பேசணும். அப்போ முதல்ல நான் சொல்றேன் ஐ ஹேவ், we have, you have, she have சொல்லிடக்கூடாது. he has, she has, it has. அப்போ சிங்குலரா வரும் பொழுது ஹேஸ் போட்டு பேசணும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. they has சொல்லிடக்கூடாது. they have ஏன் they plural, he, she, it singular. ஆனா they plural, they வரும் பொழுது have போட்டு பேசணும். சோ இந்த விஷயத்தை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. have, has plural வரும்பொழுது have போடணும். ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் வரும்பொழுது have போடணும். தேர்ட் பர்சன் சிங்குலர் பிரசன்ட் டென்ஸ்ல பேசும்பொழுது has அப்படின்னு போடணும். இது நான் பொசஷன் என்கிட்ட இருக்கிற விஷயத்த சொல்லும்போது இந்த have has போட்டு பேசணும். அடுத்தாப்புல இந்த have has எப்படி யூஸ் பண்ணணும்ன்றத அடுத்த ப்ரோக்ராம்ல சொல்றேன். கட்டாயம் நீங்க பாருங்க, தொடர்ந்து பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்றைய பொது அறிவு கேள்விகளுக்கான கேள்விகளை இப்போது பார்க்கலாம். கேள்வி 1. இஸ்ரோ விண்வெளி மையத்திலிருந்து டிசம்பர் 27ஆம் தேதி ஏவப்பட உள்ள GSLV D5 ராக்கெட் எந்த செயற்கைக்கோளை சுமந்து செல்கிறது? கேள்வி 2. மறைந்த தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு எப்போது பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது? கேள்வி 3. அணுகுண்டின் தந்தை என்று அழைக்கப்படும் விஞ்ஞானி யார்? இதற்கான விடைகளை சிறிது நேரம் கழித்து பார்க்கலாம். கனடாவில் உள்ள கவுடி அமைப்பின் குளோபல் சேஞ்ச் லீடர்ஸ் புரோகிராம் திட்டத்தில் கல்வி உதவித்தொகை பெற பெண்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. 12ஆம் வகுப்பு அல்லது பட்டப்படிப்பு படித்த பெண்கள் விண்ணப்பிக்கலாம். சமூக அல்லது பொருளாதார முன்னேற்றத்திற்கான முயற்சி திட்டங்களில் 4 ஆண்டுகள் தலைமை வகித்த அனுபவம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கு 7 வார கல்வி பயிற்சி அளிக்கப்படும். ஜனவரி 17ஆம் தேதிக்குள் கவுடியின் இணையதளத்தின் வழியாக விண்ணப்பிக்க வேண்டும். தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு கல்வி கட்டணம், பயணம், தங்கும் வசதி ஆகியவை வழங்கப்படும். இன்றைய தெளிவுபட பகுதியில் 12ஆம் வகுப்பு வேதியியல் தேர்வு குறித்த சந்தேகங்களுக்கான விளக்கங்களை பார்க்க உள்ளோம். அரங்கில் நம்முடன் உள்ள தாம்பரம் சேலையூர் மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் திரு ஓவரேஷ்குமார் இருக்கிறார். நேர்கள் உங்களுடைய சந்தேகங்களை அவரிடம் கேட்டு விளக்கம் பெறலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல கெமிஸ்ட்ரி அந்த சப்ஜெக்ட எப்படி நம்ம அணுகணும்? +2ல கெமிஸ்ட்ரின்ற சப்ஜெக்ட் எப்படி அணுகணும்? ஏன்னா இன்னொரு மிஞ்சி போன ஒரு 2 மாதம் 3 மாத காலம் தான் இருக்கக்கூடிய நிலையில இப்ப வரைக்கும் நான் படிக்கல, இனிமேல் தான் படிக்கணும் அப்படின்னு ஜெனரலா பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன? அன்பார்ந்த மாணவர்களே, இந்த தந்தி டிவியினுடைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். சார் கேட்ட இந்த குறுகிய காலத்திலே தேர்வுகள் நம்முடைய மாணவர்கள் எதிர்கொள்ள உள்ளார்கள். எவ்வாறு அந்த தேர்வை எதிர்கொள்வது, அதற்கு தங்களை எவ்வாறு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், அதற்குரிய தயாரிப்பு காலகட்டம் தான் இது. மிக குறுகிய காலம் என்று யாரும் எண்ண வேண்டாம். வேதியியல் பாடத்தை பொறுத்தவரையில ஜூன் 1 தேதி பள்ளிக்கூடம் திறந்த அன்றிலிருந்தே பொதுவாக மாணவர்கள் அதிக கவனம் செலுத்தி படிக்க வேண்டிய பாடம் வேதியியல் பாடம். ஆனால் நம்முடைய மாணவர்கள் சிறிது காலம் 1-2 மாதங்களுக்கு பிறகு அந்த வேதியியல் பாடத்திலே தங்களுடைய மனதை முழுமையாக ஈடுபடுத்துகின்றார்கள். இரண்டாவதாக, தேர்வு நெருங்குகின்ற பொழுது தேர்வுக்கு உரிய பகுதிகள் என்ன என்பதை மட்டுமே கவனம் செலுத்தி படித்துக் கொண்டு தேர்வை எழுத முனைக்கின்றார்கள். ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக தஞ்சாவூர்ல இருந்து ஒரு காலர் மோனிஷா கால் பண்ணிருக்காங்க. வணக்கம் மோனிஷா, உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. 70வது கொஸ்டின்ல இருந்து வர சம்மெல்லாம் எந்தெந்த பாடத்துல இருந்து வரும்னு தெரியும். ஓகே, வணக்கம்மா. உங்களுக்கு 70வது ஏ பி 70வது ஏ கேள்வி பெரும்பாலும் ஹைட்ராக்சி சேர்மங்கள்ல இருந்தா அந்த சேர்மம் ஏ அல்லது காம்பவுண்ட் ஏங்கிறத ஆரம்பிப்பாங்க. அதுல இருந்து அது நேர கார்பனைல் சேர்மங்கள் வரைக்கும் அது நீண்டு போகலாம். அந்த ஏ பி சி டி ஏறக்குறைய ஒரு 4 சேர்மங்களை நீங்க கண்டுபிடிச்சு எழுத வேண்டிய ஒரு காலம். அதே போல பி 70 பிங்கிற ஒரு கேள்வி நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது முழுக்க முழுக்க டி தொகுதி பாடம் அல்லது டி பிளாக் எலிமெண்ட்ஸ்ங்கிற பாடத்துல இருந்துதான் இதுவரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இனிமேலும் கேட்பாங்க.
அதே போல 70C ஒரு கேள்வி இருக்கு. அது வந்து முழுக்க முழுக்க கார்பனைல் பாடத்தை சார்ந்த கேள்வி. ஆனா அதுலயும் சில வேளைகள்ல ஆல்கஹால்ங்கிற ஒரு பாடப்பகுதியில் ஆரம்பிச்சு கூட கேள்வியை கொண்டு போகலாம். ஆனா பெரும்பாலும் கேள்விகள் வந்து இந்த ஆல்டிகைடு பாதையில் கார்பனைல் சேர்மங்கள்ல வரக்கூடிய இந்த ஆல்டிகைடு மற்றும் அந்த கீட்டோன் போன்ற மூலக்கூறுகளை அடிப்படையாக வைத்து அந்த கேள்விகள் ஆரம்பிப்பாங்க. சரி, 70D கடைசி ப்ராப்ளத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது வந்து மின்வேதியியல் 1 எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி 1ங்கிற ஒரு பாடப்பகுதியில இருந்து ஏறக்குறை நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அதுல இந்த pH ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஹாண்டர்சன் சமன்பாட்டை பயன்படுத்தி சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளம், அப்புறம் பாத்தீங்கன்னா கோல்ராட்ச் விதி அடிப்படையிலான ப்ராப்ளங்கள், ஃபாரடேயின் முதல் விதி, இது அடிப்படையிலான ப்ராப்ளங்கள் அதிகமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே சார், ப்ரிப்பரேஷன்ஸ் பத்தி முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ இதுல 1 மார்க் கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது 1 மார்க் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்றது எப்படி, அதை பற்றி சொல்லுங்க. 1 மார்க் கொஸ்டின் நீங்க பாத்துட்டீங்கன்னா சில பாடப்பகுதிகளில் 1 மதிப்பெண் கேள்விகளே இல்லை. அதை நம்முடைய மாணவர்கள் தெளிவா தெரிஞ்சுக்கும். நீங்க பாத்துட்டீங்கன்னா மின்வேதியியல் 2 எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி 2 அந்த பாடப்பகுதியில், அதே போல ஐசோமெரிசம் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு ஒரு பாடம், அது கரிம வேதியியலில் மாற்றியம் அந்த பாடம். அதே போல வந்து நீங்க நடைமுறை வேதியியல் கடைசிலம், இந்த மாதிரிப்பட்ட பாடங்கள் எல்லாம் 1 மதிப்பெண் கேள்விகள் இல்லை. அந்த 1 மதிப்பெண்கள் கேள்விகள் இல்லாத பாடத்தை தவிர்த்து மற்ற அனைத்து பாடங்களில் உள்ள புத்தகத்துக்கு பின்னாடி செல்ஃப் இவாலுவேஷன் ஒரு பார்ட் கொடுக்கறாங்க. அது வந்து பெரும்பாலும் ஒரு ஏறக்குறைய ஒரு 18 கேள்விகள் ஒவ்வொரு வருடமும் நடைபெறக்கூடிய அந்த பொது தேர்விலே வந்து கேட்கக்கூடிய கேள்விகள் தான். அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு சில பாடங்கள்ல மட்டும் 2 1 மதிப்பெண்கள், இன்னும் ஒரு சில பாடங்கள்ல பாத்தீங்கன்னா 3 1 மதிப்பெண்கள் கேள்வி. அப்ப மாணவர்கள் அந்த 3 1 மதிப்பெண்கள் கேள்வி இருக்கக்கூடிய பாடப்பகுதியை கொஞ்சம் கவனம் செலுத்தணும். நீங்க அப்படி பாத்தீங்கன்னா புறப்பரப்பு வேதியியல் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரின்னு ஒரு பாடம், அடுத்தது இன்னொன்று பாத்தீங்கன்னா ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ், கரிம நைட்ரஜன் சேர்மங்கள்னு சொல்லுவோம். ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக திருநெல்வேலியில் இருந்து ஒரு காலர் வந்திருக்காரு, முத்துக்குமார் அப்படின்றவர். வணக்கம் முத்துக்குமார், உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. சாரி, எக்ஸ்ட்ரா கொஸ்டின் போனா அது வந்து சொல்லுங்க முத்துக்குமார். எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கூடுதல் கேட்பானா? கூடுதல் வினா இல்ல, உங்களுடைய கொஸ்டின் சரியானால கொஞ்சம் இல்ல, கேள்வி நீங்க தெளிவா கேளுங்க சார். கூடுதல் வினா கேட்பானா? கூடுதல் வினா இல்ல, தெளிவாக இல்லை. இல்ல முத்துக்குமார், நீங்க கேக்குறது கிளியரா இல்ல சார். கூடுதல் வினா கேட்பானா? கூடுதல் வினா அடிஷனல் ப்ராப்ளம் சார். கூடுதல் கேட்பானா? ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். அதற்கு முன்பாக காஞ்சிபுரம்ல இருந்து ஒரு காலர் பவித்ரான்றவங்க கால் பண்ணிருக்காங்க. வணக்கம் பவித்ரா, உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்க சார். எனக்கு அந்த 3 மார்க் வந்து ஃபுல்லா அட்டெண்ட் பண்ண முடியல. 15 கொஸ்டின்ஸும் ரொம்ப டஃபா இருக்குது. அதான் 3 மார்க்ஸ் கொஸ்டின்ல உங்களுக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 3 மார்க்ல வந்து எந்தெந்த பாடத்துல வந்து 2-3 மார்க் கேள்வி கேட்கறாங்கிறத நீங்க முதல்ல கவனம் செலுத்தணும். நீங்க பாத்தீங்கன்னா பி தொகுதி அதுல 2-3 மதிப்பெண்கள், அதே போல டி பிளாக் எடுத்தீங்கன்னா 2-3 மதிப்பெண் கேள்வி. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா வெப்ப இயக்கவியல் சொல்லுவோம், கெமிக்கல் தெர்மோடைனமிக்ஸ், அதுல ஒரு 2-3 மதிப்பெண் கேள்வி. அடுத்தது பாத்தீங்கன்னா புறப்பரப்பு வேதியியல் சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி, அதுல 2 கேள்வி இருக்கு, 2-3 மதிப்பெண் கேள்வி இருக்கு. அடுத்தது 2-3 மதிப்பெண் வேற எங்க எழுப்பாங்க, ஹைட்ராக்சி சேர்மம், இந்த 2 பாடத்துல மொத்தம் இந்த பாடத்துல உள்ள 3 மதிப்பெண் கேள்விகளை நீங்க படிச்சிட்டீங்களா ஏறக்குறைய 6 பாடம், 6 12 கேள்வி நம்ம கையில வந்துருக்கு. அதன் பிறகு ஒரு 3 மதிப்பெண் கேள்வி எது எளிமையான பாடம்ங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா நடைமுறை வேதியியல் லாஸ்ட் பாடம் கெமிஸ்ட்ரி இன் ஆக்ஷன், அந்த பாடத்தை நீங்க படிச்சிடலாம். அடுத்தல ஒரு 3 மதிப்பெண்கள் கொஞ்சம் ஈஸியா நீங்க எழுதணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கெமிக்கல் இக்குலிபிரியம் வேதி சமநிலைன்னு ஒரு பாடம் இருக்கு, அதுலயே ரொம்ப ஈஸியா கேட்பாங்க. காரணம் என்னன்னா அந்த பாடத்துல எல்லாம் விதிகள் அப்படின்னு நிறைய வருது. இந்த 3 சேர்த்தோட ஏறக்குறைய 15 கேள்விகள் வந்துச்சு. அப்ப ஹைட்ராக்சி சேர்மத்துல எப்படி என்னால வந்து 3 மதிப்பெண்களை பெற முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பெரும்பாலும் ஹைட்ராக்சி பாடப்பகுதியில நேமிங் ரியாக்ஷன்ஸ், பெயர் கொண்ட வினைகள்னு கொஞ்சம் நிறைய கொடுத்திருக்காங்க. இந்த ரீமர்டிமன் வினை, கோல்பி வினை, இது மாதிரி அந்த நேமிங் ரியாக்ஷன்ஸ் அதுல ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும். அடுத்தல ஒரு கேள்வி நீங்க பாத்தீங்கன்னா அந்த 3 மதிப்பெண்ல
ஹைட்ராக்சி சேர்மங்களுடைய பண்புகளை அடிப்படையாக வைத்து, ப்ராப்பர்ட்டிஸ் அடிப்படையாக வைத்து ஒரு கேள்வி. இப்படிதான் 2 கேள்வி கேட்க போறாங்க. அப்ப ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு ரொம்ப ஈஸியா போயிடும். இப்ப இப்படி நீங்க படிச்சீங்கன்னா அந்த 3 மார்க்கு ஈஸியா கவர் பண்ணிடலாம். பட் அது மட்டும் இல்ல, இது போக நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு 3 மதிப்பெண் கேட்கக்கூடிய பாடப்பகுதியில ரொம்ப எளிமையான பகுதி எதுன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் நீங்க முதல்ல பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு கேள்வி. ஸோ ஈஸியா மாணவர்கள் அட்டன் பண்ணிடலாம். பட் ஒரு விஷயம் நம்முடைய மாணவர்கள் தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, விதி ஸ்டேட் லாஸ் இருக்கு. இவர் வந்து டிஃபைன் கோல்ராஜ்லா, வாட் இஸ் மீன் பை டிகிரி ஆஃப் டிசோசியேஷன், அதே டிஃபைன் லீ சார்ட்டியர் பிரின்சிபல், ஸ்டேட் ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். இது மாதிரி இந்த பிரின்சிபிள்ஸ் அல்லது இந்த விதின்னு வரக்கூடிய இந்த கேள்விகள்ல கண்டிப்பாக ஒரு 3 கேள்விகள் இடம்பெறும். எளிதா மாணவர்கள் அட்டன் பண்ணிடலாம். இதை விட்டுட்டு நீங்க அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் ஓரியன்டா நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான ப்ராப்ளங்கள் வந்து இந்த உட்கரு வேதியியல் ஒரு பாடப்பகுதி வருது, நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி, அதுல இருந்து அதிகமா கேட்கறாங்க. இல்ல அதை விட்டு போனீங்க இந்த கெமிக்கல் தெர்மோடைனமிக்ஸ்ல ஏற்கனவே அதுல 3 மதிப்பெண்கள் கேள்வி இருக்கு. அதுல ஒன்னு வந்து ப்ராப்ளம் ஓரியன்டா இருக்கும், ஒரு கேள்வி வந்து தியரி ஓரியன்டா, அதாவது லாஸ். அதுல ரொம்ப எளிமையான கேள்விகள் இருக்கு உங்களுக்கு. ட்ரவுட்டன் விதி, ட்ரவுட்டன் லாஸ் இருக்கு. அப்புறம் வாட் இஸ் ஜிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி, சிம்பிளா அந்த ஒரு ஃபார்முலா எழுதிய மார்க் ஈஸியா வாங்கிடலாம். அதுக்குரிய பகுதிகள் இருக்கு. அப்ப ஆக இந்த 21 கேள்விகள் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு 15 கேள்விகள். இப்போ வந்து உங்களுடைய சந்தேகம் தெளிவாயிருக்கும் நான் நம்புறேன். பவித்ரா? ஓகே சார், 3 மார்க் கொஸ்டின் எப்படி அட்டெண்ட் பண்றது அப்படின்றத பத்தி சொன்னீங்க. இன்னொரு காலர் திருவண்ணாமலையில இருந்து வெங்கடேஷன் அப்படின்ற ஒரு கால் பண்ணிருக்காரு. வணக்கம் வெங்கடேஷன், உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க வெங்கடேஷன். இணைப்புல இருக்கீங்களா? உங்களுடைய சந்தேகங்கள் நீங்க கேட்கலாம். அவருடைய இணைப்பு சற்று ப்ராப்ளமா இருக்கு. நம்ம மறுபடியும் இவர்கிட்ட பேசுவோம். பேசிட்டு இன்னொரு காலர் வருவாங்க, அவங்க கிட்ட நம்ம பேசுவோம். சார், இப்போ 3 மார்க் கொஸ்டின்ஸ் பத்தி பேசிருந்தீங்க. 5 மார்க் கொஸ்டின் பத்தி சொல்லுங்க. 5 மார்க்ஸ் கொஸ்டின் எடுத்துட்டோம்னா 7-5 மதிப்பெண்களுக்கு விடை எழுதணும் நம்முடைய மாணவர்கள். அப்ப 7-5 35 மதிப்பெண்கள். இப்ப வந்து இதை வந்து 3 பாடப்பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. இப்ப வந்து கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையில இயர் வேதியியல் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, கனிம வேதியியல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, கரிம வேதியியல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஒவ்வொரு பாடப்பகுதிக்கும் 4 கேள்விகள் கேட்கப்படுகிறது. அப்ப மொத்தம் 12 கேள்விகள் கொஸ்டின் பேப்பர்ல இடம்பெறும். 5 மார்க் கொஸ்டின் பத்தி நம்ம பேசுவோம் சார். அதற்கு முன்பாக திண்டுக்கல்ல இருந்து ஒரு காலர் கோபிநாதன் கால் பண்ணிருக்காரு. வணக்கம் கோபிநாதன், உங்களுடைய சந்தேகம் என்ன சொல்லுங்க. இந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எல்லாம் விளைபொருள் பக்கத்துல இந்த அமிலம் சேர்க்கறது, வெப்பநிலை போடுறது எல்லாம் ரொம்ப குழப்பமா இருக்கு. எப்படி அதை சால்வ் பண்ணிக்கிறது? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க நம்ம மாணவர்கள், இதுவரைக்கும் கேட்ட கேள்வி பப்ளிக்ல இதுவரைக்கும் கேட்ட கேள்விகளையே பெரும்பாலும் ரிவிஷன் பண்ணுவாங்க. அந்த கேட்ட கேள்விகள்ல இருந்து ஒரு பாதி கேள்விகளுக்கு மேல பப்ளிக்ல வந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் நம்முடைய மாணவர்கள் வந்து கவனம் அதிகமா எப்படி செலுத்துவாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ரியாக்டன்ட் ப்ராடக்ட், விளைபொருள் படுபொருள் ரெண்டையும் போட்டு ஆரோ போட்டுருவாங்க. கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையில வந்து ஆரோ மார்க்கு மேல இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ஸ் சொல்றோம், அந்த நிபந்தனைகள் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதுக்கு ஒரு மதிப்பெண்கள் ஒதுக்கி இருப்பாங்க. இப்ப அந்த வகையில நீங்க எப்படி ஞாபகம் வச்சு அதை படிக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ வந்து பெர்கின் வினை இருக்கு. இப்ப பெர்கின் வினை, அடுத்தது கானிசரோ வினை. நீங்க கானிசரோ வினைன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுல ஹைட்ராக்சி சோடியம் ஹைட்ராக்சைடு, அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு முன்னிலையில தான் அந்த வினை நடைபெறும். அப்போ அதுக்கு நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணணும். நீங்க எப்படி ப்ராடக்டையும் ரியாக்டன்டையும் ஞாபகம் வச்சிருக்கீங்களோ அதே போல இந்த வினைக்கு இந்த ரியேஜென்ட் காரணி தான் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல நீங்க வந்து எஸ்ட்ராக்குதல் வினை இருக்கு, நல்லா எழுதுவாங்க. எஸ்ட்ராக்குதல் வினையெல்லாம் அழகா எழுதுவாங்க, வினை வழிமுறையெல்லாம் எழுதிடுவாங்க. ஆனா அந்த ஆரோ மார்க்ல H+ போடணும். இந்த பிரசன்ஸ் ஆஃப் டைலூட் சல்பியூரிக் ஆசிட்ல தான் அந்த வினை நடக்கும், அதை மறந்துடுறாங்க. அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே, அல்லது பக்கத்தில் நீங்க என்ன பண்ணணும், பெர்கின் வினை, இந்த பெர்கின் வினை எடுத்துட்டோம்னா அந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா ஆல்கஹாலிக் பொட்டாசியம் சயனைடுன்னு ஒரு வினை பொருள் வரும். அதை ஆரோ மார்க் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ ஏறக்குறைய நீங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா 37 நேமிங் ரியாக்ஷன்ஸ் இருக்கு. அந்த 37 நேமிங் ரியாக்ஷன்ஸ் பேரை எழுதிட்டு அதுக்கு பக்கத்துல என்னென்ன ரியேஜென்ட், ரியேஜென்ட்ங்கிறத நீங்க ஹைஃபன் கோடிட்டு நீங்க எழுதி படிச்சுட்டாலே ஞாபகத்துல வரும். ஓகே சார்,
இவ்வளவு நேரம் 12ஆம் வகுப்பு வேதியியல் தேர்வுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகுது அப்படின்றத பத்தி சொன்னீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி. அடுத்தது இன்றைய பொது அறிவு கேள்விகளுக்கான விடைகளை இப்போது பார்க்கலாம். கேள்வி 1. இஸ்ரோ விஞ்ஞானி விண்வெளி மையத்திலிருந்து டிசம்பர் 27ஆம் தேதி ஏவப்பட உள்ள GSLV D5 ராக்கெட் எந்த செயற்கைக்கோளை சுமந்து செல்கிறது என்று கேட்டிருந்தோம். அதற்கான பதில் வரும் டிசம்பர் 27ஆம் தேதி அன்று GSLV D5 ராக்கெட் மூலம் GSAT-14 என்னும் செயற்கைக்கோள் ஏவப்படுகிறது. GSAT-14 செயற்கைக்கோளானது அதிநவீன தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளாகும். கேள்வி 2. மறைந்த தமிழக முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு எப்போது பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது என்று கேட்டிருந்தோம். எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னர் 1988ஆம் ஆண்டு பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது. 1977ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்றார். தொடர்ந்து அவர் உயிரிழக்கும் வரை, அதாவது 1987ஆம் ஆண்டு வரை முதலமைச்சராக பதவி வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கேள்வி 3. அணுகுண்டின் தந்தை என்று அழைக்கப்படும் விஞ்ஞானியின் பெயர் என்னவென்று கேட்டிருந்தோம். அவர் பெயர் ஜே. ராபர்ட் ஒப்பென்ஹைமர் என்ற அமெரிக்க இயற்பியல் விஞ்ஞானி அணுகுண்டின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் இயற்பியல் பேராசிரியராக அவர் பணிபுரிந்தார். 2ஆம் உலகப் போரில் மேன்ஹாட்டன் திட்டத்தில் அவர் ஆற்றிய பங்களிப்பின் காரணமாக இவர் அணுகுண்டுகளின் தந்தை என்று அறியப்படுகிறார். தற்போது வேலைவாய்ப்பு செய்திகளுக்கு செல்வோம். ராணுவம், கடற்படை, விமானப்படை பணிக்கு தேசிய பாதுகாப்பு அகாடமியின் 133வது கோர்ஸ் மற்றும் கடற்படையின் 95வது கோர்ஸ் படிக்க மத்திய பணியாளர் தேர்வு வாரியம் நடத்தும் நுழைவுத் தேர்விற்கு விண்ணப்பிக்கலாம். 1995ஆம் ஆண்டு ஜூலை 2ஆம் தேதி முதல் 1998 ஜூலை 1ஆம் தேதிக்குள் பிறந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். அங்கீகரிக்கப்பட்ட பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்திருக்க வேண்டும். மத்திய பணியாளர் தேர்வு வாரியத்தின் இணையதளத்தின் வழியே ஜனவரி 20ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். அடுத்த ஆண்டு ஏப்ரல் 20ஆம் தேதி சென்னை, மதுரை உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு நகரங்களில் நுழைவுத் தேர்வு நடைபெறும். கணிதம், ஜெனரல் எபிலிட்டி டெஸ்ட் ஆகிய 2 தாள்கள் எழுத வேண்டும். தேர்வில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் 2 கட்ட நேர்முகத் தேர்வுக்கு அழைக்கப்படுவார்கள். இறுதியாக தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு 2015ஆம் ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதி தேசிய பாதுகாப்பு அகாடமி மற்றும் கடற்படை அகாடமியில் பயிற்சிகள் தொடங்கப்படும். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைந்தது. இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.